மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்கி லைஃப் ஸ்டைல். போன வீடியோவில் மருவத்தூர் கோயிலுக்கு போயிருந்த வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாவக்காய் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது ஒன்று எங்கிட்ட மிஸ் ஆகி ஃப்ரிட்ஜ்லேயே வந்து இருந்துச்சு. அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணும்போது பாவக்காய் பழுத்திருந்தது. அதை நல்லா வெயிலில் காய வச்சு வீட்டுக்கு சைடில் போட்டு விட்டுருந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. ஆல்ரெடி 2-3 அறுவடை வந்து முடிஞ்சிருச்சு. அத்தையும் மாமாவும் மாலை போட்டிருந்தனால பாவக்காய் வந்து வீட்டில் சமைக்கக்கூடாது அப்படின்றனால பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ வந்து நாங்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். 5 பாவக்காய் கிட்ட இருந்தது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. காய் வந்து மீத உள்ளதெல்லாம் பிஞ்சு இந்த மாதிரி இருந்தது. இன்னும் 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து அதை அறுவடை செய்யலாம். நான் அறுவடை செய்யும்போது கண்டிப்பாக வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து பாவக்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன். பெரிய பெரிய பாவக்காவாக இருந்தனால 4 பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கிறேன். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம சமைச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்து தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடி ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா குழம்புல வந்து நம்ம பாவக்காய் சாப்பிடும்போது கசக்காமல் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன பாவக்காவை எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, இதே மெத்தட்லேயே வந்து குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் வந்து 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடுகு, உளுந்த பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கறி லீஃப் சேர்த்துக்கிறேன். 3 மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடயே 3 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஏன் நம்ம முன்னாடியே மிளகாய் சேர்த்தோம் அப்படின்னா எண்ணெயிலே நல்லா மிளகாய் வதங்கிருச்சு அப்படின்னா மிளகாயோட காரத்தன்மை வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம முன்னாடியே வந்து மிளகாய் சேர்த்துட்டோம். நீங்கள் வேணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க ராஸ்மல் போகிற வரைக்கும். மசாலாவோட ராஸ்மெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி நான் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகாய் தூளில் வந்து 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து சால்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கிட்ட நல்லா குக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா மசாலாவோட ராஸ்மெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருப்பீங்க. அதை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும். உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே திக்காயிரும். பாவக்காய் குழம்புக்கு புளி அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக சாதம் வடித்து குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா சைடிஷ் எதுவுமே தேவையே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் 2 டேஸ் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். பாவக்காய் குழம்பு பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி வந்து வச்சு கொடுங்க. எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே கிளைமேட் வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான் இருந்தது. இது வெயில் காலத்தில் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். குளிர் காலத்தில் வந்து இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்மளையுமே சோம்பேறி ஆக்கிட்டு ஒரு வேலையும் பார்க்க விடாமல் பேசாமல் பெட்ஷீட்டை போற்றி படு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு வழியாக சோம்பேறித்தனத்தை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு பொங்கலுக்கு வந்து கிளீனிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மருவத்தூர் போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கும் குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிச்சி இன்னுமே சரியாகவே இல்லை. அது எல்லாமே சமாளிச்சுட்டு என்னோடய க்ளீனிங் ஒர்க்கை வந்து நான் பூஜை ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் தேங்காய் சட்னியும் சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். குட்டீஸ் 2 பேர்த்தையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணிவிட்டு இட்லி ஊட்டி விட்டுட்டு அவங்க பாட்டிக்கிட்ட விட்டோம் அப்படின்னா ஒரு 1/2 hour வந்து நல்லா விளையாடுவாங்க. அந்த டயத்தில் வந்து பூஜை ரூமை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சாமிக்கு யூஸ் பண்ண பூ எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு கவரில் எடுத்து வச்சுட்டு சாமி ஃபோட்டோ எல்லாத்தையுமே சூப்பராக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. தனுஷா குட்டி வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து டெக்கரேஷன் லைட் வாங்கியிருந்தாங்க. அதை எடுத்து நம்ம ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா எப்படி மிஸ் ஆயிரும். சரி சாமி ஃபோட்டோவுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரேஞ்ச் பண்ணேன். ஃபைனலாக வந்து லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
பூஜை ரூமில் வந்து க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. விளக்கு மட்டும் நம்ம விளக்கி வச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பூஜை ரூம் க்ளீனிங் வந்து முடிஞ்சிருச்சு. குட்டீஸ் 2 பேருமே 1/2 அன் ஹவர் தான் கரெக்டாக வந்து விளையாண்டுட்டு வந்துட்டாங்க. டைம் வந்து 12:30 ஆகுது. இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து குட்டீஸ் 2 பேர்த்துக்கும் கிரையான்ஸ் நோட் ஏதாவது எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எதையாவது கிறுக்கிக்கிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் வந்து டிவி ரேக் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஷோகேஸ் வந்து 1 மந்த்க்கு 1 டைம் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுவேன். இந்த டைம் வந்து ஊருக்கு போனனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. 1 வீக் 1 டைம் க்ளீன் பண்ணாலே அவ்வளோ டஸ்ட் இருக்கும். 1 மந்த்துன்ற போது நிறையாவே டஸ்ட் இருக்குது. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு தெரியல. கிட்ஸை வச்சுட்டு நம்மளால் ஒரு வேலையுமே பார்க்க முடியாது. லக்கியாவது ஏதாவது ஒரு வேலை கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அந்த வேலையை உட்காந்து பார்ப்பாங்க. தனுஷா குட்டி வந்து அப்படி கிடையாது. அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டுருப்பாங்க. நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா நம்மளை டைவெர்ட் பண்ணிவிட்டு அங்கிட்ட ஏதாவது ஒரு வேலை நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை வச்சிட்ருப்பாங்க. அதனாலேயே வந்து அவங்க இருக்கும்போது வேலை செய்யவே நமக்கு தோணாது. அதையும் மீறி நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கிட்ஸை வச்சுட்டு நம்மளால் அந்த வேலையை கூட திருப்தியாக வந்து செஞ்சு முடிக்க முடியாது. எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயும் கிட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் எப்படி எங்கேருந்து வருதுன்னே தெரியல. 1 மந்த்துக்கு 1 டைம் க்ளீன் பண்ணாலுமே இந்த மாதிரி டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆக தான் செய்யுது. எப்படி வருதுன்னு தெரியல. நானும் 1 மந்த்துக்கு 1 டைம் வந்து தொடச்சிட்டு தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கா இல்லை உங்கள் வீட்லேயும் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து சாட்டர்டே சண்டே வந்து என்னோடய க்ளீனிங் ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். குட்டீஸ் 2 பேர்த்துக்கும் லீவுனால வீட்டில் இருப்பாங்க, அவங்கள பார்க்கணும் அப்படின்றனால அவங்கள வச்சுட்டு நம்மளால் ஒரு வேலையுமே பார்க்க முடியாது. இந்த டைம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எல்லாருக்கும் வந்து உடம்பு சரியில்லை. தண்ணி சேராமல் வந்து சளி பிடிச்சிருந்தனால 1 வீக் ஃபுல்லாமே ரெஸ்ட்டில் இருந்தோம். அதனால தான் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. ஃபெஸ்டிவல் டைம் வந்துருச்சு அப்படின்னா 1 வீக் முன்னாடியே நான் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சிருவேன். கிச்சன்லேயும் பெட்ரூம்லேயும் வந்து எனக்கு க்ளீனிங் ஒர்க் வந்து அதிகமாக இருக்காது. கிச்சன் வந்து நான் யூஸ் பண்ணும் போதே அப்பப்போ வந்து நான் க்ளீன் பண்ணிடுவேன். கிச்சன் க்ளீனிங் வந்து நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா குக் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து நான் கிச்சன் க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எப்படி நம்ம குக் பண்ணுறதுக்கு வந்து 1 ஹவர் ஆகும். அந்த 1 ஹவரும் வந்து நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்க போகிறதில்ல. சமைச்சிக்கிட்டு இருக்கிற டயத்தில் வந்து ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ வந்து நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். காய் வேகணும், சாதம் வேகணும், அந்த டயத்தில் வந்து போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்தோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து வேலை அதிகமாகும். அந்த டயத்தில் வந்து ரீஸ்டோர் பண்ணுறது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ரீஸ்டோர் பண்ணலாம். எம்டி பாட்டில்ஸ் ஏதாவது கண்டெய்னர் இருந்துச்சு அப்படின்னா அதை வாஷ் பண்ணி எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா கிச்சன் க்ளீன் பண்ணும்போது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெட்ரூம், ஹால் இதெல்லாம் விட கிச்சனில் தான் வந்து அழுக்கு வந்து அதிகமாக சேரும். நம்ம சமைக்கும் போது அந்த ஆயிலெலாம் தெரித்து அந்த இடம் ஃபுல்லாக நாஸ்தி ஆயிரும். அதனால வந்து கிச்சனில் தான் க்ளீனிங் ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்ம சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பூஜை ரூமும் டிவி ரேக்கும் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணியாச்சு. குட்டீஸ் 2 பேரையும் வச்சுட்டு இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஒரு வழியாக வந்து 2யுமே க்ளீன் பண்ணியாச்சு. நாளைக்கு தான் கிச்சன் க்ளீன் பண்ணலான் இருக்கேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து டைம் வந்து 2:00 ஆகிடுச்சு. குட்டீஸ் 2 பேர்த்துக்குமே லஞ்சு ஊட்டி விட்டுட்டு தூங்க வச்சாச்சு. லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், அவரைக்காய் கூட்டு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். தனுஷா குட்டி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கிரையான்ஸை வச்சு அழகாக வந்து படம் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. லக்கி வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பெட்ரூமில் போய் வந்து அமைதியாக பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. எப்படி பாடுறாங்க நீங்களே கேளுங்க. Mask solo bayadajero finger muyat variado katul fole setul kele idende kele inda pale idukdi wala kotaya semanar kdiya tawla kotaya sama idukdiya panju utaya amma panju utaya oyo panju utaya sonja papa ஓமலியா சாஞ்சி நோட்டாம இருக்கிற மவுட்டல் பட்டு ஊஞ்சி நான் காஞ்ச வளர்க்கல போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி நம்ம சூப்பர் நல்ல போல ஆஞ்சி. லக்கியை வந்து நம்ம கூப்பிட்டு பாடுன்னு சொல்லி கேட்டாலும் பாட மாட்டாங்க, கெஞ்சினாலும் பாட மாட்டாங்க. அவங்களுக்கா தோணி அவங்களா பாடினா தான் கேட்க முடியும். ஆனால் வந்து தனியாக உட்காந்து அழகாக பாடிட்டு இருந்தாங்க. எப்படி பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
2:30க்கு மேலே குட்டீஸ் 2 பேரையுமே தூங்க வச்சுட்டு நானுமே வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 5 o'clock மேலே தான் எந்திரிச்சோம். நான் தூங்கி எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா குட்டீஸுமே என் கூடயே வந்து எந்திரிச்சிருவாங்க. பக்கத்துலேயே நம்ம எவ்வளோ நேரம் படுத்துருக்கோமோ அவ்வளோ நேரம் வந்து பக்கத்துலேயே தூங்குவாங்க. நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கூடயே வந்து எந்திரிச்சிருவாங்க. எங்கள் வீட்டில் மட்டும் அப்படி தானே இல்லை உங்கள் கிட்ஸு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் மேலே குட்டீஸ் 2 பேரையும் குளிக்க வச்சுட்டு நானுமே ஃப்ரெஷ் ஆகிட்டேன். பாப்பா 2 பேர்த்துக்கும் பாலாத்தி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பாட்டில் குடிச்சிட்டு ஒரு 7 o'clock மேலே வந்து டின்னர் வந்து எடுத்துக்கிடுவாங்க. பாலில் வந்து பனங்கற்கண்டு போட்டு கொடுத்தோம் அப்படின்னா சளி பிடிக்காது. டின்னருக்கு வந்து மதியம் வச்சுருந்த சாம்பார் வந்து அப்படியே இருந்தது. அது கூட வந்து சப்பாத்தி மட்டும் போட்டுட்டு சாப்பிட்டுட்டோம். சாம்பாருக்கும் சப்பாத்திக்கு வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே வந்து கண்டினியூ ஆகுது. சண்டே ஹஸ்பண்டுக்கு லீவுனால டேனை வந்து குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க. சண்டே வந்து லேட்டாக தான் எந்திரிப்போம். 8:30க்கு மேலே தான் எல்லோரும் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி வந்து அத்தை தான் வந்து சமைச்சாங்க. இட்லியும் தேங்காய் சட்னியும் மல்லி சட்னியும் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. 11 மணிக்கு மேலே வந்து என்னோடய க்ளீனிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டோட வளகாப்புக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க. கூட வந்து தனுஷா குட்டியும் போயிருக்காங்க. லக்கி வந்து அவங்க தாத்தா பாட்டி கூட வந்து மாடியில் இருக்காங்க. அவங்க இல்லாத நேரம் வந்து நம்ம க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து வேகமாகவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தனுஷா குட்டி வந்து ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து ஒரு 1/2 hourல வந்துட்டாங்க. ஹஸ்பண்டு தாத்தாவும் வந்து வெளியே போகிறதாக இருக்குன்றனால வேகமாகவே ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டாங்க. அத்தையுமே வந்து ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பி போயிட்டாங்க. இப்போ குட்டீஸ் 2 பேருமே வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்கள வச்சுட்டு தான் வந்து இப்போ என்னோடய க்ளீனிங் ஒர்க் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். ரெண்டு பேருமே நல்லா அடித்து மல்லு கட்டிக்குவாங்க. மறுபடியும் வந்து சேர்ந்து விளையாடுவாங்க. சரி என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுக்கிறாமல் விட்டோம் அப்படின்னா அவங்க பாட்டில் அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. நம்ம போய் நின்னா தான் 2 பேரும் வந்து அடித்து மல்லு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சைடே வந்து போகவே இல்லை. கிச்சனில் வந்து எனக்கு க்ளீனிங் ஒர்க்கு வந்து அதிகமாக இருக்காது. நான் சமைச்சிட்ருக்கும் போதே சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்கு எல்லாமே வந்து நான் பார்த்துருவேன். ரீஸ்டோர் பண்ணுறது மட்டும் இருந்தது. அதை மட்டும் வந்து ரீஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு திங்ஸு வந்து அதில் காலி ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் அதை வாஷ் பண்ணிவிட்டு வந்து நான் ரீஸ்டோர் பண்ணுவேன். நீங்கள் அதோட வந்து ரீஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னா கீழே இருக்கிறது வந்து புழு பிடிச்சிரும். அப்புறம் மேலே இருக்கிறது சேர்த்து வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து ரீஸ்டோர் பண்ணுங்கள். கிச்சன் வந்து எப்பயுமே க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி கிச்சனை க்ளீன் பண்ணணும், மாப் போடணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சமைக்கும் போது ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல இருந்து எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே இடத்துல ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். பாத்திரத்தெல்லாம் மொத்தமாக சேர்த்து வாஷ் பண்ணாமல் நம்ம சமைக்கும் போது அப்பப்போ யூஸ் பண்ண பாத்திரத்தை கையோடு வந்து வாஷ் பண்ணி வச்சிடணும். காலையில் சமைக்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஹரிபரியாக தான் இருக்கும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் ஒர்க்கு இந்த மாதிரி போகணுன்ற போது வந்து டக்கு டக்குன்னு எல்லோரும் வந்து சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து ஏதாவது ஒரு பொருள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வந்து அது சிந்த தான் செய்யும். நம்ம எடுத்த பொருளை வந்து எடுத்த இடத்துலையும் வைக்க மாட்டோம். டக்கு டக்குன்னு சமைக்கிற இதில் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம சமைச்சு முடிச்சுட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும். என்னோடய கிச்சனுமே வந்து காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்கும்போது கிச்சன் அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இதுவே வந்து பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கிச்சன் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று சிந்திருக்கும். எடுத்த பொருளை வந்து எடுத்த இடத்துல வச்சுருக்க மாட்டோம். குட்டீஸ் 2 பேரும் ஸ்கூல் கிளப்புற டென்ஷன்லேயே இருக்கிறனால அந்த ஒர்க்கை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. பாப்பா 2 பேரும் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் கிச்சன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு எடுத்த பொருளை வந்து எடுத்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பாத்திரம் எதுவும் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா கையோடு வாஷ் பண்ணி விட்டுட்டு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் வந்து நான் வெளியே வருவேன். அடுத்து வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக க்ளீன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கேஸ் அடுப்பு தான். பால் காய்ச்சும் போது குழம்பு ஏதாவது வைக்கும் போது வந்து கண்டிப்பாக வந்து சிந்திரும். அது கையோடு வந்து நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அந்த க்ளீனிங் ஒர்க் வந்து கம்மியாக இருக்கும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து ரிஸ்க்கு அதிகமாக இருக்கும். இது வந்து கையோடு வந்து கேஸ் அடுப்பை சமைச்சு முடிச்சோடனே க்ளீன் பண்ணிடுங்க.
இந்த ஒரு சில டிப்ஸு மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், கிச்சன் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் வந்து டக்குன்னு நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றபோது நமக்கே அது வந்து மோட்டிவேட்டடாக ஆயிரும். கிச்சன் க்ளீனாக இருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் கிச்சனை சுத்தமாக வச்சுக்கோங்க. குட்டீஸ் 2 பேருமே ஈவினிங் மேலே என்னோடய சித்தி வீட்டுக்கு போயிருந்தாங்க. அங்கே எங்கள் சித்தி பசங்க வந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கு போட்டிருந்த பட்டாசு வந்து மீதம் இருந்தது. அதை வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து அவங்க டாடி கூட வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி சொன்னாதான் வரும். சொல்லியாடா வரவாடி பாத்தியா ஆல்மோஸ்ட் என்னோடய க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மண்டே மார்னிங் வந்து வீடெல்லாம் மாப் போட்டோம் அப்படின்னா க்ளீனிங் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னுமே வந்து த்ரோட் பெயினாக தான் இருக்குது. அதோட தான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதோட எப்படியோ வாய்ஸ் கொடுத்தாச்சு. உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். முன்னாடியே நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த வாய்ஸ்க்கும் இந்த வாய்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் வந்து தெரிஞ்சிருக்கும். என்னோடய வீடியோக்கு முன்னாடி விட இப்போ ரொம்ப அதிகமாக சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போட நாங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். எங்கள் ஊரில் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லாருக்குமே அட்வான்ஸ் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில பேருக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.